அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதிர்பாராத பணவரவிற்கு சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரம். எதிர்பாராத பணவரவிற்கும் வரவேண்டிய பணம் நம்மை நோக்கி வருவதற்கும் தடைப்பட்ட பணம் வராமல் சிக்கலில் இருந்தாலும் இந்த ரகசிய மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம கடினமாக உழைத்ததுக்கு அப்புறமும் நமக்கு வர வேண்டிய நியாயமான பணம் வராமல் இருந்தால் நம்மளை தேடி ஓடி நாடி வர நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் மதியானம் 3லேருந்து 4 மணிக்குள்ளே வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நம்ம சொல்லணும். ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த வார்த்தைகளை ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய முதுகு தண்டு கழுத்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட ஆழ் மனதில் உறுதியாக இருக்கணும். நம்பிக்கையோடு இதை முழு மனதோட நம்பிக்கையோடு நம்ம இதை ஜெபிக்கணும். எதிர்பாராத பணவரவு நிச்சயம் நம்மளை தேடி வந்தே தீரும். நியாயமாய் நேர்மையாய் நமக்கு சேர வேண்டிய செல்வம் நம்மளை நோக்கி வர இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதை திறன்படுத்தி 100% இதை வழிநடத்துங்கிறது உறுதி. இந்த மந்திரத்தை ஜெபிச்சதுக்கு அப்புறம் பெரிய நெல்லிக்காய் அல்லது காய்ந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுடணும். ஏன்னா நெல்லிக்கனியில் உள்ள 6 சுவையும் காரிய சித்தி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் நமக்கு உதவும். வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நம்மளை நோக்கி வர இந்த மந்திரத்தை தினமும் ஜெபிக்கலாம். நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணினாலும் சரி, நம்ம உறுதியோடு நம்ம மனசில் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்ட்டு அதோடு விட்டுறக்கூடாது. இதை தொடர்ந்து 1 மண்டலம் நீங்கள் இதை செய்யணும். இதனில் எந்த பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 48 நாட்கள் 1 மண்டலம் செய்தால்தான் அதனோட முழு பலனும் வெற்றியாகும். எப்பொழுதுமே ஒரு காரியம் பண்ண போகிறோம், ஒரு பூஜை பண்ண போகிறோம், ஒரு பரிகாரம் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய குல தெய்வத்தை நினச்சிட்டு தான் நம்ம செய்யணுங்க. எப்பொழுதுமே எப்படி நம்ம விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோமோ அதே போல் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்மளுடைய குல தெய்வத்துக்கிட்ட சொல்லணும். நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம், எங்கள் கூடயே இருந்து தடையில்லாமல் நடத்தி கொடுங்க, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை எங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுங்கன்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியம் வெற்றியாகும். உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூட இருந்து நடத்தி கொடுக்கும். இதை முழு மனதோட நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.